நான் என்ன விஜயும் டிவிக்கேவை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை மாற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது. விஜய் பத்தி நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. இன்னும் அவருக்கு எதிராக நான் எந்த ஒரு அரசியலும் பண்ணவே இல்ல. கண்டிப்பா விஜய்க்கு எதிராக பேசுவேன். அப்படின்ற மாரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அப்போ பிரஸ் மீட்ல இப்படி பேசியிருந்தாரு. அந்த நேரத்துல அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்தாரு. தாவேகான்ற ஒரு கட்சி உருவான அந்த ஒரு நேரத்துல அண்ணாமலை அவர்கள் பேசின ஃபர்ஸ்ட் விஷயம், விஜய்க்கு எதிராக பேசின ஃபர்ஸ்ட் விஷயம் இதெல்லாம் தான். இது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறமாவும் நிறைய இடங்கள்ல விஜய்க்கு எதிராக, தாவேகாவுக்கு எதிராகலாம் பேசியிருக்காரு. களத்துல இருந்து பேசுறேன். இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சினிமால ஹீரோயின்ஸ் இடுப்பை கிள்ளிட்டு சுத்திட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சம்திங் நிறைய விஷயங்கள் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து வெளியே வந்துட்டாரு. தமிழக அரசியல் களமானது அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின், விஜய் இவங்க 3 பேருக்கு நடுவில் தான் அப்படின்ற மாதிரி இப்போ மாறி இருக்கு. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா யாருக்கு ஆபத்து? அவர் யாருடைய ஓட்டுக்களை காலி பண்ணுவாரு? யாருடைய வாக்கு வங்கியில மிகப்பெரிய ஓட்டையை போடுவாரு? அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படின்ற மாதிரி தான் தமிழகத்துடைய அரசியல் களம், தமிழகத்தினுடைய இந்த 2026 தேர்தல் களமானது இருந்திருக்கணும். பட் பாஜக மேலிடம் செஞ்ச ஒரு சின்ன தவறுனால இந்த ஒட்டுமொத்த விஷயமும் காலியா இருக்கு. அதுல ஒஸ்டான பார்ட் என்னன்னா, பாஜகவை விட்டு அண்ணாமலை வெளியவே வந்துட்டாரு. ஒரு பக்கம் பாஜகல அண்ணாமலை இல்ல, பாஜக என்ன செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான டாக்குகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி எப்படி இருக்க போகுது, அவங்க தொடர்ந்து கூட்டணியில பயணிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் போயிட்டு இருக்கு. என்னதான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக கூட தான் பாஜக இருக்கு, கூட்டணி தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் களத்துல அது மாதிரி பெருசா எந்த ஒரு விஷயமும் நடந்த மாதிரி தெரியல. நம்முடைய மோடிஜி 12 வருட பாரத பிரதமர் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருந்தாரு. அதுக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்லல. நான் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். நான் போட்டதுக்கு அப்புறம் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கழிச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வாழ்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு. நான் போட்ட ட்வீட்டை பார்த்துட்டு தான் அவர் வாழ்த்து சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஆனா அவரு அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஏன்னா என்டிஏக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே நேரடியாக மோடியை சந்திச்சு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பண்ணல. அதனால தான் நான் ஒரு கேள்வி கேட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாருமே இப்போ போட்டுட்டாருங்க, இப்போதான் போட்டாரு ப்ரோ, இப்போதான் போட்டாரு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் திமுகவுடைய நிலைமை தான் உண்மையாலே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. திமுகல இருந்த கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு எதிராக வேலை பார்த்திருக்காங்க. திமுக முதுகுல குத்திட்டு தாவேகா மேல ஏறி சவாரி பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ திமுக என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. தாவேகாக்கு எதிராக திமுக காரங்க செட் பண்ற நெரேட்டிவ் எதுவுமே பெருசா ரீச் ஆகுறது கிடையாது. திமுகவுக்கு ஆதரவாக மக்கள் நிக்கவே இல்ல. திமுக பேசக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி யாரும் பெருசா பேசவே மாட்டேன்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் நெக்ஸ்ட் ஃபேஸா இருக்க போறாரு, அவர் தான் மிகப்பெரிய டஃப் ஃபைட்லாம் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். சட்டமன்றத்துல விஜய்க்கு நேராகவே ஃபேஸ் டு ஃபேஸே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. ஓகே, இதுக்கப்புறமா இது மாதிரி அதிரடியான சம்பவங்கள் நம்ம எதிர்பார்க்கலான்னு பார்த்தா அதோட முடிஞ்சு போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டாவும் இருந்தது. அதுக்கப்புறமா தாவேகாவுக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பெருசா நிக்கிறதே இல்ல. எப்பவுமே திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும்பொழுது பயங்கரமா வேலை பார்ப்பாங்க, இறங்கி வேலை பார்ப்பாங்க. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு தொடர்ந்து குடைச்சல்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அது எதுவுமே இந்த முறை வேலைக்கு ஆகவே இல்ல. தாவேகாவுக்கு எதிராக அவங்க வைக்கக்கூடிய நெரேட்டிவ்ஸ் அது எதுவுமே நிக்கவே மாட்டேங்குது. அதை பெருசா யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ரைட். தமிழகத்துடைய அரசியல் களம் இருக்கு இல்லையா? தமிழகத்துடைய அரசியல் களம், தமிழகத்துடைய தேர்தல் களம் அப்படின்றது ஒன்னு திமுக இல்லனா அதிமுக. மாத்தி மாத்தி இவங்க மட்டும் தான் வந்துட்டு இருப்பாங்க. மேஜரா இவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. மற்ற கட்சிகள், இந்த சின்ன சின்ன கட்சிகள் அவங்க எல்லாருமே ஒன்னு திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லனா அதிமுக சப்போர்ட் பண்ணிட்டு நிப்பாங்க. சோ ஒன்னு திமுக ஆளுங்கட்சியா இருக்கும், இல்லனா அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பல வருஷமா தமிழகத்துல இருந்தது. பட் திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்ச உடனேயே, கட்சியை தொடங்கின 2வது வருஷத்துல அவர் ஆட்சியவே பிடிச்சிட்டாரு. தாவேகான்ற ஒரு கட்சி தமிழக அரசியல் களத்துக்குள்ள புதுசா வந்த உடனேயே இந்த விவகாரங்கள் எல்லாமே டோட்டலா மாறி போச்சு. தாவேகா போட்டிட்ட முதல் தேர்தலையே அவங்க எப்படி 108 சீட்டுகள் வின் பண்ணாங்க, எப்படி இவங்களால வின் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி திமுக அதிமுக இவங்க மட்டும் கிடையாது, தேசிய கட்சியான பாஜக கூட கள ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வு முடிவுகள் பார்த்ததுக்கு அப்புறமா பாஜக ஐயோ நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி மிகுந்த மன வருத்தத்துல இருக்காங்க. 1971ல திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து வெளியே வந்தார் இல்லையா? அந்த காலம் தொட்டு அப்போதிலிருந்து இப்ப வரைக்கும் திமுகவை சுத்தியே தான் தமிழகத்துடைய அரசியல் களமானது இருக்கும்.
எப்பவுமே திமுக சுத்தியே தான் இந்த தேர்தல் விவகாரங்கள், அரசியல் விவகாரங்கள் இது எல்லாமே நடக்கும். முக்கியமா திமுக எதிர்ப்பு அப்படின்றது தமிழகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்பொழுதும் சரி, அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்பொழுதும் சரி, தமிழக களத்துல திமுக எதிர்ப்பு அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு வெற்றிடம் இருந்தது இல்லையா? திமுகவுக்கு எதிராக இங்க அரசியல் தலைவரே கிடையாது. ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடர் இங்க இல்லவே இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு இல்லையா? ஒரு வேக்யூம் உருவாச்சு இல்லையா? அந்த ஒரு ஸ்பேஸ திமுக 2021 தேர்தல்ல பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. அந்த ஒரு வெற்றிடத்தை யூஸ் பண்ணி திமுக ஆட்சியவே பிடிச்சாங்க. திமுக 2021 தேர்தல்ல வின் பண்ணி அவங்க ஆட்சி கட்டுல இருந்தாலும், திமுகவுடைய ஆட்சிய மக்கள் விரும்பல. வேண்டா வெறுப்பா தான், வேற வழியே இல்லாம தான், வேற ஆப்ஷனே இல்லாம தான் திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல தான் தமிழக பாஜகவுக்குள்ள அண்ணாமலை வராரு. அண்ணாமலை திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. திமுகவுக்கு எதிராக பயங்கரமான அரசியல்லாம் அவர் பண்றாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும் இல்லையா? அந்த வாக்குகளை அண்ணாமலை தன் பக்கம் இழுக்கிறாரு. ஏன்னா அந்த அளவு திமுகவுக்கு எதிரான கடுமையான அரசியலை அண்ணாமலை அவர்கள் அந்த காலகட்டத்தில் செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையின் அதிரடி அரசியல் இருக்கு இல்லையா? அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவருடைய பேச்சு திறமை இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்து வியந்து தமிழக இளைஞர்கள் இவங்க எல்லாருமே கூட்டமா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்தாங்க. ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளமே அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தது. தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. ஏன்னா நம்முடைய தமிழக அரசியல் களத்தை பாத்தீங்கன்னா இங்க இருந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்க எல்லாருமே சினிமா பின்புலம் கொண்டவங்களா தான் இருப்பாங்க. சினிமா பின்புலத்தோட அந்த ஒரு பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி தான் அவங்க அரசியலுக்குள்ளேயே வருவாங்க. பட் முதல் தடவையாக தமிழக அரசியல் களத்துல ஒரு சினிமா பின்புலம் இல்லாம தன்னிச்சையாக தன்னுடைய தனிப்பட்ட திறமையால ஒரு மிகப்பெரிய ஆளுமையா மாறினது அண்ணாமலை தான். முதல் பொலிட்டிக்கல் லீடர்னா அவர் அண்ணாமலை மட்டும்தான். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல பாஜக கூட்டணிக்கு பெருசா யாரும் வரவே மாட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாஜக கூட எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு வாக்குகள் சரியா வராது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மித்து ஒண்ணு இருந்தது. பட் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயங்கள் எல்லாமே உடைஞ்சு போச்சு. பாஜகவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், கூட்டணி சேர்க்க மாட்டோம்னு இருந்த கட்சிகள் அவங்க எல்லாருமே பாஜக தலைமையில அண்ணாமலை தலைவரா இருக்கும் பொழுது பாஜக தலைமையில ஒரு கூட்டணியவே ஃபார்ம் பண்ணாங்க. கூட்டணியை ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம 18% மேல அண்ணாமலை ஓட்டு வாங்கி காமிச்சாரு. நம்மளாலையும் முடியும், பாஜக தனிச்சு நின்னாங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக நம்மளால இங்க ஈஸியா வளர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக மேலிடத்துக்கு அண்ணாமலை புரிய வச்சாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு ஆதரவாக வந்த இளைஞர்கள் கூட்டம். இதெல்லாம் தான் ஒன்னா சேர்ந்து அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியும் கொடுத்திருக்கு. இந்த காலகட்டத்துல தான் திரு விஜய் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ட்ரி கொடுக்கிறாரு. ஆனாலும் விஜய் ஆரம்ப காலகட்டங்கள்ல பெருசா பேசும் பொருளாகவே இல்லை. பெருசா இளைஞர்களை கவர்ற அளவுக்கு அவர் எதுவுமே செய்யவே இல்லை. வருவாரு போவாரு ஒழிய மற்றபடி அவர் பெருசா அண்ணாமலை மாதிரி இறங்கி அரசியல் செய்யவே இல்லை. முக்கியமா இளைஞர்களை கவர்ற மாதிரி அவர் ஒண்ணுமே செய்யல. இப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் பாஜக மேலிடம் அண்ணாமலையுடைய பதவியை மாத்தினாங்க. அவரை தமிழக பாஜக தலைவரில் இருந்து மாத்தினாங்க. அண்ணாமலை இங்க ஒரு பெரிய கிரவுண்டை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. பாஜக விசஸ் திமுகன்னு, திமுகவுக்கு எதிராக எங்களால் மட்டும்தான் இங்க அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க அண்ணாமலை கட்டமைச்சு வச்சிருந்தாரு. பட் அதை எல்லாத்தையுமே பாஜக மேலிடம் தவிடுபொடி ஆக்கிட்டாங்க. அண்ணாமலைய பதவியை மாத்தினதுக்கு அப்புறமா அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அண்ணாமலை பதவியை மாத்தினாங்க இல்லையா? அதுக்கப்புறமா அண்ணாமலை சைலண்ட் ஆயிட்டாரு. பெருசா அவரு பேசுறதே கிடையாது. பேசுவாரு திமுக எதிராக, விஜய்க்கு எதிராக பேசினாரு. பட் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியான அந்த ஒரு ஜோஷ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஸ்பீச்ல இல்ல. அண்ணாமலை அதிமுக ஆதரவாக ஓட்டு கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவோம்னு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. நாம இங்க திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாது, நாம தான் இங்க ரூலிங் பார்ட்டியா வரணும்னு வேலை பார்த்தா நீங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஏவாயாலேயே அதிமுக ஆதரவாக ஓட்டு கேட்க விட்டுருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமியை தேர்தலை வின் பண்ண வச்சு அவரை முதல்வராக்குவோன்னு அண்ணாமலை மேடையில பேசியிருந்தார் இல்லையா? அப்பெல்லாம் அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. இங்க ஒரு பெரிய களத்தை உருவாக்கி வச்சிருந்தா இவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இது மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் அண்ணாமலைக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அந்த நேரத்துல விஜய் என்ன பண்ணாரு? சரியா அந்த நேரத்துல உள்ள வந்து திமுகக்கு எதிரான கட்சினா அது தாவேகா மட்டும்தான், நம்மளுடைய எதிரி திமுக மட்டும்தான், திமுகவை எவ்வளவு கடுமையா எதிர்க்க முடியுமோ அவ்வளவு கடுமையா திரு விஜய் அவர்கள் எதிர்த்தாரு. ஆனா அண்ணாமலைக்கு ஈக்குவலா எதிர்த்தாரானா? கிடையாது. அண்ணாமலை இங்க ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் உருவாக்கி வச்சிருந்தார் இல்லையா? அந்த ஓட் பேங்க் எல்லாமே விஜய் அவர்கள் பேச அவர் பக்கம் போயிடுச்சு. பட் அண்ணாமலை சைடா போயிட்டாரு. அவர் மாநில தலைவரா இல்ல,
பாஜகன்ற ஒரு கட்சி தனித்து நிக்கல, பாஜக தலைமையில கூட்டணி இல்ல, அதிமுக கூட போய் சேர்ந்ததுனால ஆன்டி டிஎம்கே, ஆன்டி திராவிடியன் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு வோட் பேங்க் இருந்தது இல்லையா? அது எல்லாமே அப்படியே விஜய் பக்கம் போயிடுச்சு. பாஜக ஆதரவான கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கூட்டத்துக்குள்ள அண்ணாமலைக்கு ஆதரவான கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் எல்லாமே தாவேகா பக்கம் போயிடுச்சு. விஜய்க்கு ஆதரவாக அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. முக்கியமா திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருந்த அந்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா அப்படின்ற மாரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் இல்லையா? அது எல்லாமே ஆன்டி டிஎம்கே வோட் பேங்க குஷிப்படுத்திருக்கு. ஸோ அவங்க ஆப்வியஸ்லி தாவேகா பக்கம் தான் போவாங்க. போயிட்டாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்றத தாண்டியும் திமுக தலைவர்களுக்கு எதிராகவும் திரு விஜய் அவர்கள் பயங்கரமான பார்ட்டிஸ்லாம் பண்ணாரு. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றதிலிருந்து நிறைய விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக, திமுக தலைவர்களுக்கு எதிராக திரு விஜய் அவர்கள் வெளிப்படையா பேசினாரு. வெளிப்படையா போட்டு பொளக்க ஆரம்பிச்சாரு. 2021 தேர்தல்ல திமுக இப்படி வின் பண்ணாங்க. வேற வழியே இல்லாம தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதிமுக பலமா இல்ல, திமுக தான் இருக்கிற ஒரே கட்சி. வேற வழியே இல்ல, நம்ம திமுக தான் ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லி வேற வழி இல்லாம திமுக ஓட்டு போட்டாங்க. அந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாருமே அப்படியே விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை மக்கள் புறந்தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அவரெல்லாம் ஒரு மாற்று தலைவர், மாற்று ஆளுமை அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் பார்க்கவே இல்ல. அந்த ரிசல்ட் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வாங்கின பலத்த அடி. அதிமுக கூட பாஜக இருந்ததுனால பாஜகவுக்கும் சேர்த்து பயங்கரமான அடி விழுந்திருக்கு. இங்க அண்ணாமலை கஷ்டப்பட்டு திமுக எதிர்ப்பு, திராவிட கட்சிகள் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருந்தாரு. மக்களை அப்படி செட் பண்ணி வச்சிருந்தாரு. பட் அண்ணாமலைய வாய்ஸ் சைலண்ட் ஆனதுனால, அவரை அந்த தலைவர் பதவியிலிருந்து தூக்குனதுனால, அது எல்லாமே அப்படியே சைலண்ட் ஆகி போயிடுச்சு. அண்ணாமலைக்கு ஆதரவா இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. தாவேகாக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அதிமுக கூட பாஜக கூட்டு வச்சாங்கன்னா, பாஜகன்னு கூட நாங்க பார்க்க மாட்டோம். பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டோம். அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற மாரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவு எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு அப்படின்றது இங்க இருந்திருக்கு. அண்ணாமலை கஷ்டப்பட்டு பண்ண எல்லா விஷயத்தையுமே திரு விஜய் அவர்கள் ஈஸியா அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. 108 சீட்டு வின் பண்ணிட்டு போயிட்டாரு. இது எல்லாமே அண்ணாமலை அவர்கள் செட் பண்ணி வச்சிருந்த களம். பட் அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணது விஜய் தான். அவர் அழகா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. இப்ப மறுபடியும் இந்த அரசியல் களமானது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து வெளியே வந்துட்டாரு. அவருடைய இயக்கத்தை இன்னும் ஒரு சில தினங்கள்ல, சில மாதங்கள்ல அரசியல் கட்சியா மாத்துவாரு. அவரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்ச உடனேயே விஜயுடைய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா? அந்த ஓட் பேங்க்ல இருந்து 65% அண்ணாமலை எடுத்துருவாரு. விஜய் பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இது எல்லாமே அப்படியே அண்ணாமலை பக்கம் வரும். இப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா பெருசா அடி வாங்க போறது விஜய் தான். விஜயுடைய ஓட் பேங்க் ஆனது பயங்கரமா அடிபடும். இது எல்லாத்தையுமே தாண்டி இளைஞர்களை கவரக்கூடிய தலைவர்னா அது அண்ணாமலை மட்டும்தான். சோ கண்டிப்பா அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிச்சாருன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆபத்து விஜய்க்கு தான். விஜயனுடைய அந்த தாவேகா கட்சிக்கு தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் கவனிக்கணும். விஜய்க்கு ஜாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, ஏன் விஜய் கட்சியில யார் வேட்பாளர்னு கூட தெரியாம தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் ஓட்டே போட்டிருக்காங்க. இப்போ அண்ணாமலை வேற பாஜக இல்ல, பாஜக ஃபேஸ்ல இருந்து அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்திருக்காரு. கண்டிப்பா சில மாதங்கள்ல ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, ஆன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு அண்ணாமலை பேச ஆரம்பிப்பாரு. அந்த டைம்ல இஸ்லாமிய வாக்குகள் இருக்கு இல்லையா? அந்த இஸ்லாமிய வாக்குகள் அண்ணாமலைக்கு ஆதரவாக வரும். சொல்ல முடியாது. தாவேகால இருக்கக்கூடியவர்கள் கூட அண்ணாமலை பக்கம் வந்துருவாங்க. இப்போதைக்கு அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்காங்க இல்லையா? இந்த அவருடைய அந்த வீத லீடர்ல ஜாயின் ஆனவங்க, மெம்பர் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதுல மோஸ்ட்லி எல்லாருமே தேசியவாதிகள் தான். முக்கியமா பாஜக ஆதரவாளர்களா இருக்காங்க இல்லையா? அவங்களாம் தான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அங்க மெம்பராகவும் இருக்காங்க. நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு எதிராக பேசும்பொழுது, மோடிக்கு எதிராக பேசும்பொழுது, மத்திய அரசை கடுமையா தாக்கி பேசும்பொழுது, இங்க இருக்கக்கூடிய மிச்ச மீதி பாஜக எதிர்ப்பாளர்கள் அவங்க எல்லாருமே அண்ணாமலை பக்கம் வந்துருவாங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி வந்துருவாங்க. அண்ணாமலை கேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி நீங்களே கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் பேசி நீங்களே பார்த்திருப்பீங்க. எங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கும், ஆனா அவர் பாஜகல இருக்காரு, ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா? அப்படிதான் அண்ணாமலை விவகாரத்திலும் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்களை மட்டும் நான் சொல்லல, மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை நல்லவர் தான், அவர் நேர்மையான தலைவர் தான், ஆனா அவர் இருக்கக்கூடிய கட்சி தான் எங்களுக்கு பிடிக்காது, அவர் இருக்கக்கூடிய இடம் தான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. பட் பாஜகவுக்கு எதிராக பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு குரூப் இங்க இருக்கு. சோ இங்க விஜய்க்கு ஆதரவாக போன அந்த ஜாதி மதம் பார்க்காத குரூப், முக்கியமா இளைஞர்கள் குரூப், அவங்க எல்லாருமே அண்ணாமலை பக்கம் வந்துருவாங்க. கண்டிப்பா இந்த பக்கம் வந்துருவாங்க. இப்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கிறது யாருன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் தான்.
எனக்கு பாஜகவையும் பிடிக்கும், அண்ணாமலையும் பிடிக்கும். இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் இப்ப இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பா வருங்காலங்கள்ல இங்க ஒரு அரசியலானது போகும். பாஜக அண்ணாமலைக்கு எதிராக பேசுவாங்க. அண்ணாமலை கண்டிப்பா பாஜகவுக்கு எதிராக பேசுவாரு. மத்திய அரசுக்கு எதிராக பேசுவாரு. கண்டிப்பா பேசுவாரு. அந்த காலகட்டங்கள்ல நாம பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா, "நீ என்ன அண்ணாமலைக்கு எதிரா பேசுறியா? அண்ணாமலைக்கு எதிரா மாறிட்டியான்னு?" கேட்பாங்க. அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா, "நீ என்ன பாஜகவுக்கு எதிரா மாறிட்டியா? பாஜகவே திட்ட ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. இவங்க பிரிஞ்சதுனால இப்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில மாட்டின்னு இருக்கிறது நான் தான். உண்மையாலேயே நான் தான். வாட்டெவர் நான் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாலும், பாஜகவுக்கு எதிராகவும் நான் நெறைய இடங்கள்ல பேசியிருக்கேன். அவங்க பண்ணக்கூடிய தவறுகள சுட்டிக்காட்டி பேசியிருக்கேன். அதே மாரி அண்ணாமலைக்கு ஆதரவாக நான் இருந்தாலும், அண்ணாமலை பேசின விஷயங்களும் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். இப்ப இவங்க 2 பேருமே நேர் எதிராக மாறுனதுக்கு அப்புறமா, இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல எங்க உண்மை இருக்கு? யார் சொல்றது சரியா இருக்கு? யார் உண்மையாலேயே அரசியல் பண்றா? யார் அரசியலுக்காக இது மாரிலாம் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறா? அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான், அதெல்லாம் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிட்டு தான் பேசுற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பாஜக சரியா பேசியிருந்தாங்கன்னா, பாஜக சரியா பேசுறாங்கன்னு பேசுவேன். அண்ணாமலை சரியா பேசினாருன்னா, அண்ணாமலை சரியா பேசுறாருன்னு பேசுவேன். பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஐ ஹோப் அண்ணாமலை தேவையில்லாம மற்ற அரசியல்வாதிகள் மாரி கேவலம் அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசெல்லாம் தேவையில்லாம பேச மாட்டாரு. அவர் என்ன பேசுறதா இருந்தாலும் ஒரு ஃபேக்ட் இருக்கும். ஃபேக்ட் வச்சு தான் பேசுவாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்னவாக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா களம் பயங்கர சூடா இருக்குது. அண்ணாமலை, உதயநிதி, விஜய் இவங்க 3 பேருக்கு நடுவுல தான் இப்ப சண்டையே. இந்த வாரே இவங்க 3 பேருக்கு நடுவுல தான் போக போகுது. பார்ப்போம். தமிழக மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? இளைஞர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். படித்த, அறிவார்ந்த இளைஞர்கள் கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் நிப்பாங்க. நாடு முக்கியம். நம்முடைய தேச நலன் முக்கியம் அப்படின்ற மாரிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் வந்து நிப்பாங்க. வந்தே